இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசில் இருக்கேன். ஆந்திர பிரதேசில் என்ன ஊரில் இருக்கு சீராலா. இந்த சீராலாவில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சீராலில் ஒரு பீச் இருக்குது. இப்போ புதுசாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஈசிஆரில் எப்படி டெவலப் ஆகணும் அந்த மாதிரி நிறைய ரிசார்ட்லாம் இங்கே வந்துட்டு இருக்கு. அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மாம்பழம் நல்லா இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஒரு 6 கிலோ வாங்கியாச்சு வீட்டுக்கு. 1 கிலோ 100 ரூபாய் சொன்னாங்க பங்கனப்பள்ளி. இப்போது சீராலா பீச் போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ போகிறேன். நிறைய ஒரு 4-5 டைம் வந்திருப்பேன். எல்லாமே பிஸ்னஸ் விஷயமாக தான் இங்கே வருது சீராலாக்கு. ஸோ இந்த டைம் தான் வந்து எனக்கு டைம் கொஞ்சம் கிடைக்குது. மார்னிங்கே வந்ததுனால வந்து பீச்சை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். நான் மீட் பண்ண பர்சன் வந்து 11 மணிக்கு தான் வராரு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நான் பிஃபோராக வந்ததுக்கான காரணம் வந்து ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது, இந்த டைமாவது ஊரை சுற்றி பார்க்கலாம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். எனக்கு இன்னும் பீச்சுக்கு 3 கிலோமீட்டர் இருக்குது. 2 பக்கமே பயங்கர டெவலப்பாக இருக்குது. ஆனால் அசுர வளர்ச்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. நான் லாஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி இங்கே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு இல்லை. இப்போது நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஃபியூச்சரில் ஒரு பிஸ்னஸ் பிளேஸாக இது மாறும். ஆல்ரெடி இது பிஸ்னஸ் பிளேஸ் தான். இப்போ டூரிசமில் வந்து பெருசாக மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது இந்த ஏரியா பக்கம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் பீச் போகலான்னு நினைக்கிறேன். நம்ம இந்த பக்கம் திரும்பலாம், லெஃப்ட் சைடில் திரும்பலாம் நாம. ஸோ ஓகே, கடல் அலைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது இங்கே. எனக்கு தெரிஞ்சு இந்த ரூட்டில் விட நம்ம பின்னாடி பக்கம் போனால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வண்டி திரும்பி வந்துட்டுருக்கோம். எல்லாமே இப்போ தான் புதுசாக வந்துக்கிட்டு இருக்கு. ரோடு பெருசு பண்ணிட்டு இருக்காங்க. வெஹிக்கிள் பார்க்கிங் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். நார்மலாக அப்படியே போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறது தான் இங்கே ரெசார்ட்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி ரெசார்ட்டில் வருமா எனக்கு தெரியல. ஸ்போர்ட்ஸ் ஏதோ ஒன்று இருக்கு இங்கே. ஓகே, இந்த ஏரியா புதுசு டெவலப்மெண்ட் இல்லை அது, அதனால் அப்படி தான் இருக்கும். நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஏதோ நிறைய பேர் இருக்காங்க அந்த சைடில். ஓ, பைக்கெல்லாம் போகிறாங்க பீச் வரல. ஸோ இந்த தென்னை மரம்லாம் இப்போ வந்து எத்தனை புதுசாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நிறைய பேர் இருக்காங்க, அங்கே போயிட்டு பார்க்கலாம். பீச்சுக்கு மக்கள் வராங்கன்னா அவங்களுக்கு தேவையானது இங்கே இருக்கணுங்க. இங்கே பாருங்கள், வாட்டர் ஸ்போர்ட்டு, பேண்டரு, மெயினாக இங்கே பேராஷூட் இருக்குங்க. மெயின் அதில் இங்கே பாருங்களேன். ஓ மை காட், அங்கே பாருங்க பேராஷூட் பறந்துட்டு இருக்கு. வேற லெவல்.